வார்த்தைக்காக ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் கெஞ்சுகின்றோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான் என்று அறிந்திருக்கிறோம் ஐயா. அப்பமாகிய உம்முடைய திருவார்த்தைகளை எங்களுக்கு நேராக அனுப்பியருளும். கேட்கும்படி எங்களுடைய இருதயத்தின் கதவுகளை திறந்தருளும். நாங்கள் வாஞ்சையோடு உம்முடைய ஜீவ வார்த்தைகளை கேட்டு எங்கள் வாழ்வின் வழிகளை உமக்கு நேராக அமைத்துக் கொள்ள பலன் தாரும். உம்முடைய கிருபை நிழலில் எங்களை மறைத்தருளும். தேவனுடைய தூய சமூகத்தில் எங்களை வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கின்றோம். உங்க நாம மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டான் என்பதாக இந்த வசனத்திலே பார்க்கின்றோம். அழைப்பை அசட்டை பண்ணக்கூடாது என்பதுதான் இந்நாள நம்ம தியானிக்கக்கூடிய வேத வார்த்தைகள். அன்பு ஜனமே, இங்கே ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கின்ற பொழுது, பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது என்று. அந்த ராஜா கல்யாணத்தை ஆயத்தப்படுத்தும் முன்பதாக என்ன பண்ணுகின்றார்? இப்ப நம்ம தான் ஒரு திருமணம் ஆயத்தம் பண்ணாத நேரத்துல அழைக்க வேண்டியவர்களை அழைப்புதல் கொடுக்க வேண்டும் என்று இன்விடேஷன் எல்லாம் நம்ம மேக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டும், உறவினர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எல்லா காரியத்தையும் ஆயத்தம் பண்ணுவோம் இல்லையா? அதே போன்று இந்த ராஜாவை என்ன பண்றாங்க, தன்னுடைய மகனுடைய திருமணத்திற்காக அநேகருக்கு அழைப்பு கொடுத்திருந்தார். நீங்க எல்லாரும் இந்த திருமண வீட்டிற்கு வர வேண்டும், இந்த நிகழ்விலே பங்கெடுக்க வேண்டும் என்று ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இல்லாம அங்க போகிறதற்கு மனம் இல்லாம இருக்காங்க. முதலாவது ஒரு ஊழியக்காரரை அனுப்புகின்றார், அழைக்கப்பட்டவர்களை வர சொல்லுகின்றார், ஆனா அவங்களுக்கு வர மனதில்லை. இரண்டாவது வேறு ஒரு ஊழியக்காரை அனுப்புகின்றார், அனுப்பி சொல்லுகின்றார், உங்களுக்காக நல்ல கொழுத்த கஞ்சுகள் எல்லாம் வெட்டி விருந்தெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக உணவுகள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது, நீங்க வந்து விருந்து உண்டு கடந்து போங்கள் என்று மறுபடியும் ஒரு ஊழியக்காரை அனுப்பின பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அதனை அசட்டை பண்ணி தங்களுடைய சுய காரியங்களுக்காக வேலைகளுக்கும் வயல்களுக்கும் கடந்து போய்விட்டாங்க. மற்றவர்கள் என்ன பண்ணாங்க? அனுப்பின ஊழியக்காரை பிடித்து கொலை செய்து விட்டாங்க. ராஜாவுக்கு இதை கேள்விப்பட்டவுடனே ரொம்ப கோபம் வருது. இவங்க இப்பேற்பட்ட தீமையான காரியங்களை செய்து விட்டார்களே, அழைப்பிற்கு அபாத்திரர்களாக மாறிவிட்டார்களே என்று அவர்களை என்ன பண்றாங்க? அவர்களுக்கு தண்டனை கொடுத்து அந்த பட்டணத்தை அக்னியினால சுட்டரிக்கிறாங்க. இப்போ அழைப்புக்காக ஊழியக்காரை அழைத்து சொல்லுகின்றார், நான் முதலாவது அழைச்சவங்க எல்லாரும் அசட்டை பண்ணிட்டாங்க, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தெருவில் போய் வழிகளில் இருக்கிற நல்லோர் பொல்லார் யார் இருக்கிறாங்களோ எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க. இப்படியாக இப்ப அழைப்பு மாற்று வழியிலே கடந்து போகிறது. கடந்து வராங்க. ராஜா அதை பார்க்க வரும் பொழுது ஒருவன் மாத்திரம் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் வந்து நிற்கிறான். அப்ப கேட்கிறாரு, சிநேகிதனே நீ எப்படி உள்ள வந்த? கல்யாண வஸ்திரம் தரிக்கவில்லை. அவன் ஒண்ணுமே பேசல. அப்ப அவனை பிடித்து புறம்பான இருளை தள்ளுங்கள் என்று அவனை வெளியே விட்டுட்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்று. அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். இந்த கருத்தை நாம் ரொம்ப ஆழமாக தியானிக்கின்ற பொழுது
முதலாவது மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த வேத வசனம் சொல்லுகிறது, அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரை சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரை அனுப்பினான், அவர்களோ வருவதற்கு மனதில்லாதிருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உவமையானது ஏதோ சாதாரணமான ஒரு நிகழ்வை குறித்து சொல்லப்பட்டது அல்ல. பரலோக ராஜ்யத்தை குறித்து உருவகப்படுத்தி பேசப்பட்ட ஒரு கருத்து. தேவன் தன்னுடைய அழைப்பை முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாகத்தான் அனுப்பினார். தேவன் நேசித்த ஜனங்களுக்குள்ளாக அனுப்பினார். ஆனால் இங்கே அழைக்கப்பட்ட அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு வருவதற்கு மனமில்லாம இருந்தாங்க. அதாவது அசட்டை பண்ணப்பட்ட ஒரு நிலைமை. அநேகர் சொல்லுவாங்க இல்லையா, எங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு மனசே இல்லை, வேதத்தை படிக்கிறதுக்கு மனமே இல்லை, ஆலயத்துக்கு போகிறதற்கு மனமே இல்லை. ஆனால் உலக காரியங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. கர்த்தரை தேடுகிற விஷயங்களுக்கு ஆர்வம் ரொம்ப குறைவா இருக்கு. ஏதோ கட்டாயத்துல அம்மா அப்பாவுக்காக, ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக, போகவில்லை என்றால் கேள்வி எழுப்புவாங்களே, இதற்காக வந்து இருக்கிறவங்க தான் அநேகர் இருக்கிறாங்க இந்நாட்கள திருச்சபைகளிலும் அநேக கூடுகைகளிலும் பார்க்கின்ற பொழுது. ஆனால் அவர் விரும்புகிறது என்னன்னா, நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் தேவ சமூகத்துல வரக்கூடிய அந்த அழைப்பு நம்ம எந்த அளவிற்கு உண்மையோடும் நன்மையோடும் வாஞ்சியோடும் கூட ஏற்றுக்கொண்டு கடந்து வந்து அமருகின்றோமோ அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிற மனிதன் தான் தேவ சமூகத்திலே பாக்கியவானாக எண்ணப்படுகின்றான். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஏதோ தேவனுடைய அழைப்பு இன்னைக்கு அநேகருக்கு கொடுக்கப்படவில்லாமல் இருக்கிறது. பாருங்க, தேசத்துல நமக்கு இந்த அழைப்பு கிடைத்திருக்கிறது. ஆனா எத்தனையோ ஜனங்கள் இன்னும் இருளுக்குள்ள இருக்கிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் உண்மையான தெய்வத்தை கண்டு கொள்ள முடியாத ஒரு வழிகள்ல இருக்கிறாங்க. எத்தனையோ ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க முடியாத அடைக்கப்பட்ட வாசல்களுக்குள்ளாக இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் இயேசு என்ற வார்த்தை இன்னும் அறியாத தேசத்துக்குள்ள இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு கிடைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் இன்னைக்கு எந்த அளவிற்கு ஆர்வத்தோடு கூட இருக்கின்றோம்? நமக்கு தேவனுடைய சமூகத்திலே வருவதற்கான ஆர்வம் அதிகமாக இருக்கிறதா, இல்லையே நாம் இன்னைக்கு மனதில்லாதவர்களாக இருக்கின்றோமா? ஏதோ கடமைக்காக வருகின்றோமா? ஏதோ கடமைக்காக ஜெபிக்கின்றோமா? ஏதோ கடமைக்காக வேதத்தை சுமக்கின்றோமா? தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நோருங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நோருங்கொண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகிறார். நோருங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நெஞ்சத்திலே தூய்மை இருக்கிறதா? நம்முடைய மனதிலே தேவனை குறித்த ஆர்வம் இருக்கிறதா? அவர் வார்த்தை நம்மை பார்த்து அழைக்கிறது என்றால் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறதா? அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணுகிற பொழுது நம்ம வாழ்க்கையிலே பலவிதமான இழப்புகள் கடந்து வருகிறது. அந்நாட்களில் 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது தெரியும்.
தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமானவர் தான். ஆனால் உரியாவின் மனைவியை கொலை செய்த பொழுது உரியாவை கொலை செய்த பொழுது, பத்ஷேபாளை தனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்ட பொழுது, அங்கே பாவம் நடந்தேறின பிறகு நாத்தான்வேல் தீர்க்கதரிசி வருகின்றார் இல்லையா? அந்த 12ஆம் அதிகாரத்திலே நாத்தான்வேல் தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தைகளை அழகாக பேசுகின்றார். இப்படியான ஒரு ஏழை ஆடு இப்படியான ஒரு மனிதனிடத்திலே வாழ்ந்து வந்தது என்றும், அந்த மனிதனே அந்த ஆட்டை கொன்றான் என்றும் அழகாக பேசின பொழுது, இந்த தாவீது சொல்லுகின்றார், அப்பேற்பட்டவனை உயிரோடு வைக்கவே கூடாது, கொன்றுவிட வேண்டும் என்று. அப்பதான் நாத்தான்வேலுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகின்றார், நீ கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணுவதற்கு நீ துணிகரம் கொண்டாயே, நீ இப்பேற்பட்ட ஒரு அசட்டை தனத்தை செய்தபடியினால் கர்த்தருடைய பட்டயம் உன் வீட்டை விட்டு நீங்காமல் இருக்கும் என்று தேவ வார்த்தை புறப்பட்டது. அந்த வார்த்தையின்படி பத்ஷேபாளுக்கு, அதாவது தாவீதுனுடைய பிள்ளை மரித்து போன நம்ம பார்க்கின்றோம், வியாதிப்பட்டு மரித்து போனதை. கர்த்தருடைய வார்த்தை என்பது ஏதோ அந்த உலக மனிதன் பேசுகின்ற சாதாரணமான வார்த்தை அல்ல, அது ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை, அந்த அழைப்பை அசட்டை செய்து நம்முடைய விருப்பம் போல ஒரு வழிகளிலே கடந்து போகிற பொழுது அதற்கு ஏற்ற கணக்கை நாம் ஒப்புவித்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆகையினால் எப்பொழுதுமே கவனமாயிருங்க. அன்பு ஜனமே, இன்னைக்கு உலகத்தின் பின்னால் போவதற்கும் உலக மனிதனுடைய பின்னால் போவதற்கும் மனதில் இருக்கின்ற ஆர்வத்தை பார்க்கின்ற பொழுது உள்ளத்துக்குள்ளே வருகின்ற கேள்வி அவ்வளவா இருக்கிறது. எந்த ஒரு ஆக்டரை குறித்து நான் பேசல. இந்நாட்களிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை மட்டுமல்லங்க, ஒரு அரசியல் தலைவர்களா இருக்கலாம், இல்லை ஒரு நடிகர்களா இருக்கலாம், நடிகைகளா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வராங்கன்னு சொன்னா அதற்காக வண்டியெல்லாம் பிடித்து ஆட்களை எல்லாம் சேர்த்து ஆர்வத்தோடு எவ்வளவு தூரம் கடந்து போறாங்க. அது எவ்வளவு தூரமா இருக்கட்டும், எவ்வளவு நெருக்கமா இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டமா இருக்கட்டும், ஒரு சாதாரணமான ஒரு மனிதனுக்கு பின்னால் போவதற்கு இருக்கின்ற ஆர்வம் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு ஏன் இல்லை என்று நான் கேட்கின்றேன். அவருடைய அழைப்பை நம்ம அசட்டை பண்ணுகின்றோம். ஏதோ ஒரு மனிதன் வருகிறான் என்ற ஒரு நியூஸ் மட்டும் கேட்ட உடனே அதற்காக ஓடுகிற கூட்டம் எவ்வளவாக இருக்கிறது. அந்த ஒரு சாதாரண மனுஷனுக்கு பின்னால போறதுனால என்ன கிடைக்க போகிறது? எதுவுமே கிடைக்காது. ஆனால் அழைத்த தேவனுக்கு பின்னால் வரும் பொழுது என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். அல்லேலூயா. இரண்டாவது, அதே அதிகாரத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசியுங்கள். 22 4வது வசனம். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். பாருங்க, இரண்டாவது ஒரு சந்தர்ப்பம். முதலாவது ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, அந்த வாய்ப்பை என்ன பண்ணிட்டாங்க? வரமாட்டோம் மனசுலன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் அந்த எஜமானனுக்கு மனசுல ஒரு என்னன்னா, ஒரு தடவை கூப்பிட்டு வரல, ஒரு ஊழியக்கார அனுப்பினேன், ஆனா அந்த ஊழியக்காரர் பிடிக்கல போல இருக்கு, அதனால வரலையோன்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஊழியக்காரர் ரெடி பண்ணி, நீ போய் கூப்பிட்டு பாரு, ஃபர்ஸ்ட் நான் வாங்கன்னு கூப்பிட்டேன், இப்போ உணவெல்லாம் இருக்கு, நல்ல டேஸ்டான ஃபுட்டு இருக்கு, இறைச்சி இருக்கு, எல்லாமே இருக்கு, ரெடி பண்ணிட்டோம், சாப்பிட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு பாரு, அப்போவாவது வருவாங்களான்னு சொல்லிட்டு ராஜா மறுபடியும் ஒரு மனுஷனை அனுப்புறாரு, மறுபடியும் ஒரு ஊழியக்கார அனுப்புறாரு. ஆனா அப்போ அவங்க வந்தாங்களான்னு கேட்டா என்ன சொன்னாங்க தெரியுமா? அதே மத்திய 22 4 5 6 வசனங்களை வாசிக்கிற பொழுது, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள், மற்றவர்கள் அவன் ஊழியக்காரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அல்லேலூயா. முதல்ல ஒரு சான்ஸ் கொடுத்த டைம் வரதுக்கு மனசு இல்லை. ஆனா ரெண்டாவது ஒரு ஊழியக்கார அனுப்பின உடனே சரி சாப்பாடு இருக்கு அப்போவாவது வருவாங்கன்னு பார்த்தா, அப்போ அவங்களுக்கு என்னப்பா தெரியுமா? ஒருத்தங்களுக்கு இதுக்கெல்லாம் வரதுக்கு விருப்பம் இல்லை, நான் எங்கே போனேன், எனக்கு வேலைக்கு போகணும்,
என்னுடைய காரியத்தை பார்க்கணும். மற்றவங்க இவனை உயிரோட விட்டா இன்னும் 3வது ஆளை அனுப்புவாரு, இவனை பிடிச்சு கொன்னு போட்டுட்டா இனி இதுக்கு நமக்கு தொந்தரவே இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்த ஊழியக்காரை பிடிச்சு கொன்னு போட்டுட்டாங்க. இப்படிதானே தேசத்துல நடக்குது. இன்னும் மிஷினரிகள் போறாங்க பல இடத்துக்கு, இவங்க வந்து நம்மளை தொந்தரவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு எத்தனையோ மிஷினரிகளை கொலை பண்ணிட்டாங்க, எத்தனையோ பேரை உயிரோடு வச்சு எரிச்சிட்டாங்க, உயிரோட வைத்து வெட்டி போட்டுட்டாங்க, உயிரோட வைத்து பல காரியங்களை துன்பப்படுத்தி மடிந்து போன மிஷினரிகள் ஏராளம் உண்டு. அதே போன்றுதான் அந்த நாட்களிலும் அழைப்பதற்காக கடந்து போன அந்த ஊழியக்காரரை பிடித்து கொலை செய்து விட்டார்கள். 2வது அழைப்பையும் அசட்டை பண்ணிவிட்டார்கள். அன்பு ஜனமே, தேவனும் நம்மை தேடி வந்து நம்மளே இருக்கின்ற ஒரு காரியத்தை, ஒரு பாவமா இருக்கலாம், ஒரு மீறுதலா இருக்கலாம், நமக்கு ஒரு முறை சுட்டி காட்டுவார். மகனே மகளே, மனம் திரும்பு, நீ வா, என் சமூகத்துக்கு நேராக வா, உன்னை நான் மன்னிக்கிறேன், ஏற்றுக்கொள்றேன், புது வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லி அழைப்பார். முதல் முறை இவரை கூப்பிட்டோன்னு நம்ம போகணுமான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா கூப்பிட்டா, அம்மா கூப்பிட்டா, யாரு கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு இருப்போம். ஆனா ஆண்டவர் மறுபடியும் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை காட்டி கொடுத்து மறுபடியும் வான்னு ஒரு அழைப்பை கொடுப்பார். அப்பவும் நம்ம கேட்காம போகும் பொழுது என்ன நடக்கும்? கடைசியில கைவிடப்படுகின்ற ஒரு நிலைமை தான் வரும். அல்லேலூயா. அந்நாட்களிலே யோனாவை ஆண்டவர் எங்க போக சொன்னார்? எங்க போக சொன்னார்? நினிவேவுக்கு. அவர் எங்க போனார்? தர்சீசுக்கு போனார். ஏன் அவருக்கு போக விருப்பம் இல்லை? ஆண்டவர் அங்க போனா அந்த ஜனங்களை கொலை செய்யாம காப்பாத்திடுவார் இல்லையா, அழிக்காம ரட்சித்திருவார். இதற்கு இவருக்கு கோபம். அப்போ ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், இல்ல நீ போ, அந்த தேசத்துல பாவம் அதிகமா இருக்கு, உன்னை அழைச்சது அதற்கு தான், நீ ஒரு தீர்க்கதரிசி, உன் வேலையை நீ போய் செய்யணும், ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. ஆனா நீங்க சொன்ன உடனே நான் போகணுமான்னு சொல்லிட்டு அவர் எங்க போறது? கப்பல் ஏறுறாரு. தர்சீசு போற கப்பல்ல ஏறி அடிப்பக்கம் படுத்து தூங்குறாரு. ஆனா அவர் தூங்கினாரு, மேல இருந்த மக்களுக்கு தூங்க முடியல. கடல்ல அப்படியே அலை அடிக்குது, காற்று அடிக்குது, பெருமழை பெய்யுது. என்னதான் இந்த பிரச்சனை? இதுக்குள்ள யாரோ ஒருவன் வேண்டா வேலை பண்ணிட்டு வந்து படுத்திருக்கிறான். சீட்டு போட்டு பார்க்கும் பொழுது மிதந்த பெயர் யாரு? யோனா. அவனுடைய பேர். யோனா கிட்ட கேட்குறாங்க, நீதானே இந்த பாவத்தை பண்ண? நான் தான் பண்ணேன், நீங்க தப்பிக்கணும்னா என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்க. யோனா நினைச்சாரு, கடல்ல தூக்கி போட்டா அப்படியாவது நான் செத்து போயிடலாம், எனக்கு எப்படி ஆனாலும் எங்க போகக்கூடாது? நினிவேவுக்கு நான் போகக்கூடாது. ஆனா ஆண்டவர் விட்டாரா? அங்க வந்து கூப்பிடுறாரு. கடற்பாசி எல்லாம் கழுத்தை நெரித்த உடனே ஆண்டவரே, நெருக்கத்துல என் தேவனை நோக்கி கூப்பிட்டேன் என்று அபயம் இடுகின்றார். அவர் மீனை அனுப்புறாரு. 3 நாள் மீனுக்குள்ள சாப்பிடாம கொள்ளாம உள்ள இருக்கிறாரு. இவரால் அந்த மீனுக்கும் சாப்பிட முடியல. இவரை உள்ள வச்சுட்டு அதுக்கு சாப்பிட முடியுமா? அதுவும் முடியாது. மீனுக்கும் ஒரு பெரிய தண்டனை. இப்போ 3 நாள் கழிச்சு நினிவேவில் கொண்டு அந்த மீன் என்ன பண்ணிட்டு அவனை கக்கி போட்டுட்டு இப்போ அங்க போய் இவரோட வேலையை செய்யணும். போறாரு தைரியமா, இப்படி தேசத்துல பாவம் இருக்கு, ஆண்டவர் உங்களை அழிக்க போறாரு, மனம் திரும்புங்கன்னு சொன்ன உடனே இவர் நினைச்சாரு, நான் சொன்னால இந்த மக்கள் மனம் திரும்ப மாட்டாங்க, ஆண்டவர் இந்த நினிவேவை கண் முன்னால அழிப்பாரு, இதை நான் பார்க்கணும். இதான் யோனாவோட ஆசை. ஆனா இவரு போய் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்த உடனே எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து ஆண்டவரை நோக்கி அபயம் விட்டு கெஞ்சுதலோடு கூட விண்ணப்பம் பண்றாங்க. ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு நினிவேவுக்கு செய்ய நினைத்த தீங்க செய்யாதபடிக்கு மனம் மாறினார் இல்லையா? இப்பதான் யோனாவுக்கு வருது கோபம். நீங்க என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? நீ இப்போ அங்க இருக்கிறவங்கள நான் அழிப்பேன்னு சொல்லி தானே என்னை கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப நீங்க மனம் மாறி அவங்கள ரட்சித்து விட்டீங்களே, காப்பாற்றிட்டீங்களே. அந்த தேசம் அழியணும் இல்லையா? நான் வந்து இங்க இருக்கிறேன் கூடாரம் போட்டுட்டு. ஆனா அந்த தேசம் அழியலையே. ஆண்டவர் ஆமணக்கு செடியை வளர பண்றாரு. நிழல் கிடைத்த உடனே சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாளே ஆமணக்கு செடி கரிந்து போகுது. உடனே ஆண்டவரை முறுமுறுக்கிறாரு. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, இன்றைக்கும் முளைச்சு நாளைக்கு கரிஞ்சு போகிற ஒரு ஆமணக்கு செடிக்கே உனக்கு இவ்வளவு வேதனையா இருக்குன்னா என் ஜனங்களுக்காக நான் பரிதமிக்காமல் இருப்பேனோ என்று. அல்லேலூயா. நம்ம மேல அவ்வளவு பாசம் ஆண்டவருக்கு. நம்ம அழிந்து போகணும்னு அவருக்கு விருப்பம். நமக்கு ஒரு அழைப்பு, அந்த இடத்துல யோனாவுக்கும் ஒரு அழைப்பு கிடைச்சு பாவத்துல இருந்த நினிவே மக்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார் ஆண்டவர். நீங்க மனம் திரும்புங்க,
நீங்கள் மனம் திரும்பினா நான் உங்களை அழிக்க மாட்டேன், நீங்கள் என் பக்கத்தில் வாங்க, என் வார்த்தை கீழ்ப்படிங்கன்னு கீழ்ப்படியாத ஒன்றை கொண்டு வந்து கீழ்ப்படிய வச்சார் அந்த ஜனங்களை. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாம தான் புரியுது அந்த அருமை, ஒரு உயிரினுடைய அருமை. ஆண்டவர் நம்மளை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாருங்க. நம்ம இறந்து போகணும், நம்ம ஆத்மா பாவத்திலே சாகணும், இது ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. என் அழைப்பில் அவங்க வரணும், உண்மையாக வாழணும், நீதியை பின்பற்றணும், இதான் நம்முடைய தேவனுடைய விருப்பம். அதை செய்யும் வரலும் கர்த்தர் நம்மை விடவே மாட்டார். அல்லேலூயா. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி ஜுவாலையே. ஹல்லேலூயா. நம்ம வழி மாறி போய் நின்னாலும் சரிதான், கர்த்தருடைய அழைப்பு இருக்கிற ஒரு மனுஷன் எங்க போய் ஓடி ஒளிந்தாலும் கர்த்தர் அவனை மறுபடியும் தூக்கி வந்த நிலையில நிறுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு ஜனமே, நமக்கு நேராக அழைப்பு வருகின்ற பொழுது அந்த அழைப்பை அசட்டை பண்ணாமல் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தினால் நித்திய காலம் தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவதற்கான வாய்ப்பை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்காக இந்த ஜீவனை நம்ம எப்பொழுதுமே நஷ்டம் என்று கருத வேண்டும். அமெரிக்கா தேசத்திலே 31 வயது நிறைந்த சார்லஸ் கிரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ ஊழியக்காரர் பப்ளிக் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும் பொழுதே கன் வச்சு ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. எல்லாருமே அந்த நியூஸை பார்த்துருப்பீங்க. அவர் அழகா பேசிட்டு இருக்கிறாரு. அவருடைய ஊழிய பாதைகளை பார்த்தீங்கன்னா யாருமே அவர் ப்ரீச் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம குறுகலான கேள்விகளை கேட்டாலும் வேதத்தின் அடிப்படையில் இருந்து சத்தியமான வார்த்தைகளை அவர் அவ்வளவு அதிகாரமாக போதிப்பார். எவ்வளோதான் நம்ம கொஸ்டின் கேட்டால் கூட, நீங்கள் பைபிளை பற்றி கேட்டாலும் சரிதான், ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி கேட்டாலும் சரிதான், நம்ம பண்ணுற பாவத்தை பற்றி கேட்டாலும் சரிதான், அவர் அழகாக பதில் கொடுப்பார். ஒரு நாளில் ஒரு காலேஜில் ஒரு மீட்டிங்கில் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போது அவர் சொல்கிறாரு, திருமணத்திற்கு முன்னாடி நம்ம தவறு செய்து ஒரு குழந்தை உருவாகி அதை கருவிலே அழிக்கிறது வேதத்தின்படி அது கொலைக்கு சமம் என்று சொல்லி அவர் போதிக்கின்றார். உடனே ஒரு பெண் சொல்லுகின்ற, அந்த குழந்தை அப்படி அது பண்றது பாவம் கிடையாது, அது எந்த விதத்திலையும் அநீதி கிடையாது என்று அவர் சொல்லுகின்றார். அதுக்கும் ஹார்ட் பீட் இருக்குல்ல, அதுவும் ஒரு ஹியூமன் தானே, இல்லை அது ஒரு எம்ப்ரியோ, அது உள்ளதான் இருக்கு, அது ஒரு கரு, அதை அழிக்கிறது தப்பு இல்லை. அப்போ அவர் வேதத்தின்படி அதனை போதித்து கடைசியில் அவர் கேட்குறேன், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நீங்கள் அதனால தான் இப்படி பேசுறீங்க. அவர் நான் கல்யாணம் வரையிலும் பாவம் செய்யல, எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இன்று வரையிலும் என்னுடைய மனைவிக்கு நான் உண்மையா வாழ்கிறேன் என்று சொல்லி. அன்பு ஜனமே, எல்லா நிலையிலும் நம்ம ஒரு சத்தியத்தை போதிக்கணும்னா கூட முதலாவது நம்ம அதற்கு முன்மாதிரி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை பிளாக்கா இருந்துட்டு, அகமான வாழ்க்கை ஏதோ ஒரு இருளுக்குள்ள இருந்துட்டு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு என்னதான் சத்தியத்தை போதித்தாலும் அதை கர்த்தர் அங்கீகரிக்கவும் மாட்டார். அந்த சத்தியம் கிரியை செய்யாது. ஆனால் அவர் உண்மையிலே தேவனுக்காக ஜீவனை அவர் அற்பம் என்று எண்ணி எல்லா நிலையிலுமே பயப்படாமல் கிறிஸ்துவை போதித்தார். அவர் போதித்திருக்கின்ற வேரத்திலே அவருடைய ஜீவனம் பறி போனது. ஒருவேளை இந்த பூமியிலே அவர் மடிந்திருக்கலாம், ஆனால் பரலோகத்திலே அவர் கர்த்தரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மட்டுமல்ல, 2 நாட்களுக்கு பிறகு அவங்க மனைவி அழகா சொல்றாங்க, அந்த எரிக்கா அவங்க பேசும்பொழுது சொல்லுகிறாங்க, இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே அறைந்தவரை மன்னித்தது போல நானும் என் கணவனை கொஞ்சம் அந்த இளைஞனை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்ந்த இந்த வார்த்தைகள் வருமா அன்பு ஜனமே? அழைப்புல நிலைத்திருப்பது என்றால் இதுதான். நம்ம வாழ்க்கையில கர்த்தரோட அழைப்பை கொடுத்தா நம்மளை எவ்வளவு கஷ்டப்படுத்துறவங்களே மன்னிக்கிறது தான் கிறிஸ்துவின் அன்பு. அவங்கள பாருங்க, ஹஸ்பண்ட் அடித்திருந்தா கூட சரி, ஆனா கொலை பண்ணிட்டாங்க. அந்த மனுஷனே அவங்க வாழ்க்கையில இல்லாம பண்ணவரை எளிமையா சொல்றாங்க, நான் மன்னிக்கிறேன், அவங்கள மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம இன்னைக்கு எவ்வளோ காரியங்களை உள்ள வச்சிட்டு இருக்கிறோம். நம்மளை கெட்ட வார்த்தை பேசினவங்கள நம்ம உள்ள வச்சிருக்கிறோம். நம்மளை கேவலமா பேசினவங்கள உள்ள வைத்திருக்கிறோம். நம்மளை பல விதத்துல உதாசீனப்படுத்துறவங்கள உள்ள வைத்திருக்கிறோம். நம்ம அவதூறாய் பேசினவங்களெல்லாம் இருதயத்துக்குள்ள வைத்திருக்கிறோம். ஆனால் கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கின்றார்? நீங்க தேவனுடைய சமூகத்துல ஒரு காணிக்கை போடவும் சரிதான், ஒரு விண்ணப்பம் பண்ணவும் சரிதான். நீங்க வரும் முன்னாடி ஏதாவது ஒரு மனிதன் பேர்ல உங்களுக்கு குறைவுகள் உண்டானால் நீங்கள் அதை மன்னிச்சுட்டு, அந்த குறைகளை மன்னிச்சுட்டு ஒப்புரவாகிட்டு வந்து நீங்க என்னுடைய சமூகத்துல அதை செய்யுங்க, அதுதான் அங்கீகரிக்கப்படும் என்று. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தன் கணவனை கொஞ்சவரை மன்னிக்கிறேன் எளிமையாக சொல்ல முடிகிறது. ஆனால் நம்ம இன்னைக்கு எவ்வளவோ காரியங்களை மன்னிக்காம உள்ள வைத்திருக்கின்றோம். கிறிஸ்து அதை பார்க்கிறார். அன்பு ஜனமே, கிறிஸ்துவினுடைய அன்பின் அழைப்பு என்பது அது பரிபூரணப்பட்ட ஒரு அழைப்பா இருக்க வேண்டுமே தவிர நம்ம அங்கேயும் இங்கேயும் உலக காரியத்திலேயும் இயேசுவினுடைய காரியத்திலும் என்று பாதி பாதியாக இருப்பது அல்ல வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறவன் அவன் புதிதாய் பிறந்தவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே நம்ம அந்த காரியத்தில் பார்க்கிற பொழுது அவங்க சொல்றாங்க, சில அசட்டை பண்ணி சுய காரியங்களுக்காக கடந்து போனாங்க என்று. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை எல்லா திருச்சபைகளிலும் நடக்கிறது. ஆனால் அந்த சண்டேல எத்தனையோ பேர் இன்னைக்கு பலவிதமான ஃபேஷன் ஷோக்கு கடந்து போகிறவங்க தான் இருக்கிறாங்க. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் என்னைக்கு தான் இருக்கு? ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா அன்னைக்கு வைத்தாதான் எல்லாரையுமே சந்திக்க முடியும். அன்னைக்கு தான் இயேசுவினுடைய வருகையும் இருந்தால் அவரை சந்திக்க முடியுமா? யாருமே நினைக்கிறது இல்லை. ஒரு டாக்டரை சந்திக்கிறதுக்கும் நம்ம சண்டே தான் போறோம். இன்னைக்கு அநேகர் ஒரு விருந்து வீட்டுக்கு போறதும் சண்டே, ஒரு திருமண வீட்டுக்கு சண்டே. எல்லா காரியத்திலையும் இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை உலகத்துக்கு கொடுக்கறாங்க, அசட்டை பண்ணிட்டு போறாங்க. கர்த்தர் கொடுக்கிற அழைப்பை, சத்தியத்தை கேட்பதற்கான விருப்பம் இன்னைக்கு ரொம்ப குறைவு. ஏன்னா சத்தியம் இன்னைக்கு கேட்டு கேட்டு நம்முடைய உள்ளான உடல் எல்லாம் என்னைக்குமே கேட்கறது தானே, என்னைக்குமே நம்ம தெரியாத வசனமான சொல்லி நம்ம வாழ்க்கை இன்னைக்கு மாறிவிட்டது. அன்பு ஜனமே, நம்ம அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகின்ற பொழுது சகாயம் என்ற சடுதியில் அவங்களுடைய வாழ்க்கையிலே முடிவு மிக மோசமா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் என்னைக்குமே நீ வா நீ வான்னு அழைச்சிட்டே இருக்க மாட்டாரு. அந்த மக்களுக்கு 2 வாய்ப்பு தான் கொடுத்தாங்க. 2 வாய்ப்பை அசட்டை பண்ணின பொழுது அங்க என்ன நடந்தது தெரியுமா? வேதத்திலே வாசிக்கிற பொழுது மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசித்து பாருங்கள். 22 அதனுடைய 7-8. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீ வழி சந்திகளிலே போய் காணப்படுகின்ற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வா என்று சொல்லி வேறு அந்த அழைப்பானது அவர்களை விட்டு கடந்து போறதை பார்க்கின்றோம். அன்பு ஜனமே, இப்பொழுதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ற தேவன் தன்னுடைய சொந்த ஜனத்தில் இரட்சிப்பை அருளுவதற்காக ஒரு அழைப்பு கொடுத்ததை அசட்டை பண்ணதினால் அந்த அழைப்பு புறஜாதிகளுக்கு நேராக கடந்து போகுது, புறஜாதிகளுக்கு நேராக கடந்து போகிறது. இந்த இடத்துல இந்த மனிதன் தான் உட்கார வைத்ததை செய்யணும்னு கர்த்தர் திட்டத்தை வச்சிருந்தாரு. ஆனா அவன் அந்த அழைப்பை அசட்டை பண்ணதுனால இப்ப அந்த ஸ்தானத்துக்கு வேற ஜனங்களை கொண்டு வராரு கர்த்தர். பாருங்க, சிம்சோன் எதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்தார்? எதற்காக? அங்க இருக்கிற பெலிஸ்தியர்களை எப்படியாகிலும் அழித்து தன்னுடைய ஜனங்களை மீட்க வேண்டும் என்று. ஆனால் கொடுக்கப்பட்ட அழைப்பை காத்து கொண்டாரா அந்த சிம்சோன்? கொடுக்கப்பட்ட அழைப்புல நிலைத்திருந்தாரா? கர்த்தருடைய வார்த்தையை மறந்தார். கர்த்தர் தனக்கு கொடுத்த பலத்தை மறந்தானா? ஒருத்தி மடியிலே படுக்க வைத்து உன் பலம் எங்கே இருக்கிறது என்று கேட்ட உடனே அவள் அழகா கேட்கிறான், நீ என்ன உண்மையா நேசித்திருந்தா நீ சொல்லுவ, இல்லைன்னா நீ சொல்ல மாட்ட. நீ என்ன உண்மையா நேசிக்கிறேன் நான் சொல்லுன்னு கேட்ட உடனே கர்த்தர் தனக்கு கொடுத்த அழைப்பை மறந்து, கர்த்தர் தன்னை எதற்காக அழைத்தார் என்பதனை மறந்து, என்ன நோக்கத்திற்காக அந்த முடியிலே அந்த பலத்தை வைத்தார் என்பதனை கூட மறந்து, அவளுடைய அன்பான வார்த்தை தேன் போல இருக்கிறதை ஏற்று உண்மையை உளறிவிட்டான் அல்லவா? ரகசியத்தை உளறிவிட்டான் அல்லவா? அழைப்பு அப்படியே தலைகளா மாறுது இல்லையா? கண்கள் பிடுங்கப்படுகிறது, மாவரைக்கின்றான், பலசாலி மாவரைக்கின்றான். அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில தள்ளப்பட்டு அவருடைய முடிவு எப்படியாக இருந்தது பாருங்க. கர்த்தர் இப்படி அவனை வைக்கணும்னு நியமிக்கல, இப்படி உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும்னு அவரை நியமிக்கல, பார்வை பிடுங்கப்படணும் அவர் நியமிக்கல. அவனை பலசாலியா தான் கர்த்தர் படைத்தார்.
ஆனால் பலவீனனாக போனது அது அவர் செய்த குற்றம். அவர் வழிமாறி போனதுனால் நடந்த காரியம், அழைப்பை அசட்டை பண்ண நடந்த ஒரு காரியம். ஆகையினால் அன்பு ஜனமே, தேவன் நம்மையும் ஒரு ஸ்தானத்திலே நிறுத்தி நம்மை கொண்டும் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஆனால் அந்த அழைப்பை விட்டு விலகி போகிற பொழுது அந்த இடத்துல வேறு ஒருவரை கொண்டு உட்கார வைப்பார். அல்லேலூயா. சவுலை தானே அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் வைத்தார் ராஜாவாக. ஆனால் சவுலை தூக்கி போட்டுட்டு தாவீதை கொண்டு வைக்க காரணம் என்ன? சவுல் அந்த அழைப்புக்கு பாத்திரனா இல்லை. அந்த ஸ்தானத்தில் அவனால் உண்மையா இருக்க முடியல, கீழ்ப்படுதலை பார்க்க முடியல, கர்த்தருடைய வார்த்தைக்கெல்லாம் தலைகீழான ஒரு வாழ்க்கை. அப்போதான் அங்கே என்ன நடக்குது? சவுலை தள்ளி ஆண்டவர் தாவீதை கொண்டு நிறுத்துறார். அன்பு ஜனமே, ஆகையினால் தேவனனை என்னைக்குமே அழைச்சிட்டு இருப்பாரு, எனக்கு என்னைக்குமே ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு, என்னைக்குமே என்னை தட்டி தட்டி எழுப்பாருன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம வழி மாறி போனோம்னா அந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் வேறு ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. இப்ப என்ன பண்றாங்க? நல்லோர் பொல்லார் எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறாரா? அழைக்கவங்களே கல்யாண வஸ்திரம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை கொடுக்குறாங்க. அதான் முக்கியமான விஷயம். வாசிக்கின்ற பொழுது பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 22:11 முதல் அதனுடைய 13 வரை உள்ள வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 22, விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த பொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அவன் கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரை நோக்கி, இவனை கையும் காலும் கெட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள். அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்றார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, கல்யாண வஸ்திரம்னா என்ன? நீங்க இங்க கல்யாண வீட்டுக்கு போட்டுட்டு போற வஸ்திரத்தை நான் கேட்கல. வேதத்திலே சொல்லப்பட்ட கல்யாண வஸ்திரம்னா என்ன? நீதியின் வஸ்திரம், பரலோகம் போவதற்கு தரிப்பிக்கப்பட்ட அந்த ஒரு வஸ்திரம், நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை. இத்தனை நாட்கள் நல்லோர் பொல்லார். இப்போ நம்ம அன்னைக்கு ஒரு நாள் தியானித்தோம் இல்லையா? ஆண்டவர் வந்து வலையை போடுகிற பொழுது நல்ல மீன் மட்டும் அதில் வரும் இல்லை, எல்லா வெரைட்டி மீனும் உள்ள அகப்படும். அதே போல ஆண்டவர் வந்து இங்கே அழைக்கும் பொழுது நல்லார் பொல்லோர் எல்லாரையும் சேர்த்து அழைக்கிறாங்க. அப்போ உள்ள வந்து உட்கார்ந்த பிறகு நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, வசனம் போதிக்கப்படுகிறது, பரிசுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது, பாவத்தை குறித்து நம்ம எப்படி அதில் இந்த விலகி ஓடணும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, நீதி எது அநீதி என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது, பரலோகம் போகணும்னா எப்படி வாழணும்னு போதிக்கப்படுகிறது. இது எல்லாமே தெரிந்த பிறகும் ஒரு மனுஷன் துணிகரமாக பாவம் செஞ்சுட்டு நான் பரலோகத்துக்கு போகலான்னு நினச்சா அவன் போக முடியுமா? இல்லை. அவன் மறுரூபப்பட வேண்டும். புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையை போல அவன் மாற்றப்பட வேண்டும். அவனுடைய வாழ்க்கை ஒரு பலமான ஆகாரமாகி தேவ வசனத்தால் நிறைந்தவன் அவனுடைய வாழ்க்கை. நான் கேட்குறேன், ஆண்டவர் நம்மளை அழைச்சி கொண்டு வந்துட்டாரு, ஆண்டவர் நம்மளை அழைச்சி கொண்டு வந்துட்டாரு. ஆனால் நீங்கள் இன்றைக்கும் ஒரு குழந்தையை போல இருக்கிறீங்களா? இல்லை பூரண புருஷர்கள் ஆகிவிட்டீங்களா? நீங்கள் நேற்றுக்கே ஏசப்பாவை அறிஞ்சீங்க இல்லை, ஒரு மாதம் ஆகினது, ஒரு வருடம் ஆனது இல்லை, ஏசப்பா அறிந்து கொண்டு எத்தனையோ வருஷங்கள் ஆகிவிட்டது. உங்கள் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? புதிதாய் பிறந்த குழந்தைக்கு இட்லி தோசை சோறெல்லாம் கொடுப்பீங்களா? என்ன கொடுப்போம்? பால் கொடுப்போம் இல்லையா? ஒரு 6-7 மாதம் ஆன அப்புறம் கொஞ்சம் திட ஆகாரம் கொடுக்குறோம். எதுக்கால? அந்த பிள்ளைக்கு பசி ஆரம்பம்னு சொல்லிட்டு. ஒரு வயசு தாண்டின அப்புறம் சோறு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அது எதுக்காக? அந்த பிள்ளைக்கு பலன் கிடைக்கணும். அப்போ அந்த பிள்ளையினுடைய வயசு அதிகரிக்க அதிகரிக்க நம்ம ஆகாரத்தை கூட்டுறோமா குறைக்கிறோமா? கூட்டுறோம். அப்போ நம்ம திரவ ஆகாரத்தை விட திட ஆகாரம் அதிகமாக கொடுக்குறோமா இல்லையா? கொடுக்குறோம். அப்போ தான் அந்த பிள்ளை வயதுக்கேற்ற வளர்ச்சி கிடைக்கும், உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அப்போ நம்ம மட்டும் ஏசப்பாவை அறிஞ்சிட்டு டெய்லி பாலுக்கு மாதிரி ஒரு வசனத்தை மட்டும் படித்து 5 நிமிஷம் ப்ரேயரை மட்டும் பண்ணி ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனைக்கு மட்டும் வந்துட்டு போனால் போதுமா? அல்லேலூயா. வேத வசனமும் இருக்குங்க. நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறப்போ இந்த வசனம் இருக்கு. அப்போது நீங்கள் என்றைக்குமே ஒரு குழந்தையாக இருக்கிறப்போது குழந்தைக்கு ஏற்றவைகளை நீங்கள் பேசுனீங்க, குழந்தைக்கு ஏற்றவைகளை சிந்தித்தீங்க. ஆனால் பூரண புருஷன் ஆகணும்னா பலமான தேவ வார்த்தைகளை நம்ம ஆகாரமாக எடுத்துக்கொள்ளணும்.
என்னைக்குமே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையே. சங்கீதம் 91 சங்கீதம் 23 மட்டும் படித்தால் போதுமா? பரலோகத்துக்கு போவதற்கான வழிகளையும் வாசல்களையும் கற்றுக்கொள்ள வேண்டாமா? அழைப்புல நம்ம நிலைத்திருக்கணும்னா நம்ம இன்னும் ஆழமா போகணும். வேத வசனத்துல தேவ உறவில் இன்னும் போகணும். என்னைக்குமே பிறந்த குழந்தைய போல இருக்காதீங்க, இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். ஒரு நாள் நீங்கள் ஒரு காலத்தில் 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணீங்களா? 10 நிமிஷம், 15 நிமிஷம் கூட்டுங்க. அரை மணி நேரம், 1 மணி நேரம். வேதத்தை ஒரு நாள் ஒரு தடவை நீங்கள் ஒரு அதிகாரம் தான் படிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னும் ஆர்வமாக படிங்க, அதை இன்னும் தியானிக்கணும். அந்த வசனத்தை மட்டும் நான் வார்த்தையாக படித்தேன் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற ஆழத்தை நான் அறியணும். கர்த்தரதுலேருந்து என்கிட்ட என்ன பேசுகிறாரு, வேதத்தோட பேசணும். நான் தேவனோடு கூட உறவாடணும். அவருடைய பிரசனத்தை உணர்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். அந்த ஒரு நெருக்கமான உறவுக்குள்ளே போகணுமே தவிர அப்படியே வந்து இப்படியே போகிற மாதிரி ஒரு வாழ்க்கை ஒரு நாளுமே நமக்கு இருக்கக்கூடாது. அன்பு ஜனமே, அல்லேலூயா. அழைப்பில் நிலைத்திருக்கணும்னா மிகுந்த கஷ்டம் உண்டு. இல்லாமை வந்தாலும் நிலைத்திருக்கணும். பாவம் நம்மை பின்தொடர்கிற பொழுதும் விட்டுட்டு ஓடுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். நம்மை பிறர் தூற்றுகிற பொழுதும், பரியாசம் பண்ணுகிற பொழுதும், அவமதிக்கிற பொழுதும் கிறிஸ்து எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்லி கலப்பையில கை வைத்துட்டு முன்னாடி ஓடுற அனுபவம் இருக்கணுமே தவிர முடங்கி இருக்கிற அனுபவம் இருக்கக்கூடாது. உங்களை பார்த்து எசபேல் அப்படியே கர்ச்சித்து பேசுறான்னா அங்க குகைக்குள்ள போய் உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. வெளியே வந்து போராடி ஜெபம் பண்ணி மேற்கொள்ளுகிறவங்களா இருக்கணும். உங்களை குழிக்குள்ள தூக்கி போட்டாலும் சரிதான், உங்களை விட்டு போட்டாலும் சரிதான், அங்கே போய் நான் சாக போகிறேன்னு நினைக்காம எனக்கு தரிசனம் கொடுத்தவர் வாழ வைப்பாருங்கிற ஒரு எண்ணத்தோடு போகணும். அதான் அழைப்புக்கு அழகு. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு சாட்சி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அவர் ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிற பொழுது, சுமார் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சிக்கோங்க. அப்போது அவரை ஒரு முறை திருச்சி பட்டணத்துக்கு கொஞ்சம் அந்த பக்கம் ஊழியத்துக்கு அழைக்கிறாங்க. ட்ரெயினில் தான் அவர் போகிறாரு. அப்போ அங்கே மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பொதுவாக பாஸ்டர்ஸுக்கு வந்து மெசேஜ் கொடுத்து மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு போகும்பொழுது காணிக்கை கொடுப்பாங்க தானே. அப்போ அந்த அழைத்திருந்த ஊழியக்காரர் வந்து 2 கவர் வச்சுருந்துருக்கிறார் அவரோட பேண்ட் பாக்கெட்டில். ஒரு கவரில் வந்து அந்த கூட்டத்தோட நோட்டீஸ் இருந்திருக்கு, ஒரு கவரில் காணிக்கை காசு இருந்துச்சு. ஆனால் இவர் அவசரத்தில் இவர் கிளம்புற ஸ்பீடில் கவரை மாற்றி கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த ஊழியக்காரர் அதை திறந்து பார்த்தாரான்னு கேட்டால் இல்லை, அவர் கொடுத்ததும் இவர் வாங்கி உள்ளே வச்சுட்டு போயிட்டு வரேன்னு கிளம்புனார். ஆனால் இவர் வீட்டிலேருந்து கிளம்பும்போது 300 ரூபாய் அவங்க அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க. டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இவர் கையில் மீதி இருக்கிறது ஒரு 10 ரூபாய் மட்டும்தான் இருக்குது. ஆனால் திரும்ப ட்ரெயின் பிடிச்சி எங்கே போகணும்? ஊருக்கு போகணும். ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டார். அப்போ ஸ்டேஷன் வந்து தான் டிக்கெட் எடுக்க போய் நிற்கிற பொழுது தான் இங்கே தடவுறாரு. எடுத்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குது? அவரோட ஃபோட்டோ போட்ட நோட்டீஸ் இருக்குது. அப்போ இவர்கிட்ட டிக்கெட்டுக்கு இப்போ என்ன இல்லை, காசு இல்லை. ஃபோன் பண்ணி கேட்டால் பாஸ்டர் கொடுப்பாரு, ஆனால் இவருக்கு கேட்க மனசு இல்லை. சரி, கொண்டு வந்தது ஆண்டவர் கொண்டு போனால் போகட்டும், இல்லைன்னா இங்கேயே இருப்போன்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாரு. அப்போ இவர் நிற்கிறத பார்த்துட்டு ஆட்டோக்காரங்க எல்லாம் ஆட்டோ வேணுமான்னு கேட்குறாங்க. இவர் கொஞ்சம் பேட்ட சொன்னார் வேண்டாம் வேண்டான்னு. அப்போ இவர் ஏற்கனவே விரக்தியில் நிற்கிற பொழுது ஒருத்தன் வந்து கேட்குறான், ஆனால் ஆட்டோ வேணுமாய்யா, உனக்கு வேண்டாம்னா தந்துட்டு போன்னு சொன்னாரா. அப்போ அவனை திட்டிட்டு போயிட்டான். அப்போ இவர் நடக்கிறாரு. அப்படியே நடந்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் அப்படியே போகும்பொழுது ஒரு ஆட்டோக்காரர் வராரு. அண்ணா நீங்கள், ஏன்னா இவர் ஜிப்பா போட்டிருக்காரு, பார்த்தாலே பாஸ்டர்னு தெரியும். அண்ணா வரீங்களா? நானும் வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தான் போகிறேன். இல்லை நான் நடந்தே போய்க்கிறேன், பக்கம் வந்தாச்சுல்ல அப்படின்னு. இல்லை பரவாயில்ல ஏறுங்க, நான் காசு எதுவும் வாங்க மாட்டேன். இல்லை என்கிட்ட தரது காசும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஏறி உட்காந்துட்டாரு. நீங்கள் எங்கே போகிறீங்க? அது எனக்கு இப்படி ஊருக்கு போகணும். சரி ஓகே, கையில் காசெல்லாம் இருக்கா? அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு, பிரச்சனை இல்லை. அது நான் இந்த ஊருக்கு வந்து 6 மாதம் ஆகுது. என்னோட சொந்த ஊர் வேறப்பட்டு நான் இங்கே வந்து என்னுடைய வேலைக்காக வந்திருக்கிறேன். ஆட்டோ ஓட்டு பேசுகிறது தான் என்னோட பிழைப்பு. நான் எனக்கு ஒரு நல்ல ஒரு பாஸ்டர் அறிமுகப்படுத்துங்க, எந்த சர்ச்சுக்கு போகிறது? அப்போ இவருக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் அறிமுகப்படுத்துகிறாரு, இந்த சர்ச்சுக்கு போங்கன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு இவரையும் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு அவர் போகிறாரு. இவர் நிற்கிறாரு கொஞ்சம் மணி நேரமா. ஏன்னா பஸ் ஏறி போகிறதுக்கு என்ன வேணும்? காசு வேணும். கையில் காசு இல்லை. கொஞ்சம் நேரம் நிற்கும் பொழுது மறுபடியும் அந்த ஒரு ஆட்டோ கான் அடிக்குது. அதே ஆட்டோக்காரர் வராரு. வந்து சொல்கிறாராம், பாஸ்டர் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். 6 மாதம் ஆகுது இந்த ஊருக்கு வந்து.
நான் 6 மாசமா எந்த சர்ச்சுக்கும் போகலை. ஆனால் அந்த தசம பாகையெல்லாம் கரெக்டாக கொடுக்குற ஆள் 6 மாசமா அவ்வளோ தசம பாகத்தை வச்சிருக்கிறேன், இதை எனக்கு உங்ககிட்ட கொடுக்கணும்னு என் மனசில் ஆண்டவர் பேசினாருன்னு சொல்லிட்டு அப்படியே கொண்டு ஒரு கவரோட கையில் கொடுத்தாராம். இவர் பிரிச்சும் பார்க்கல, அப்படியே வச்சிருக்கிறார். அவர் போன அப்புறம் பிரித்து பார்த்தா 6000 ரூபாய் இருந்துச்சு. அப்போ 1000 ரூபாய் நோட்டு இருந்த டைம் போல 6000 ரூபாய் நோட்டு இருந்திருக்கு. அல்லேலூயா. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவர் அதை பார்த்துட்டு ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா வண்டி ஏறின அப்புறம் அந்த பாஸ்டர் கூப்பிடுறாராம். பாஸ்டர், நான் உங்களுக்கு காசு தராம நோட்டீஸை தந்தது பிரச்சனை இல்லை, ஆண்டவர் என்னை பார்த்துக்கிட்டா, நான் ஊருக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு. அல்லேலூயா. அந்த இல்லாமையிலும் அவர் யாரை நம்பி நடந்தாரு? கர்த்தர். என்னை இந்த ஊழியத்துக்கு அழைச்சிட்டு வந்தது அவர்தான். அவர்தான் என்னை கூட்டிட்டு வந்தாரு, அவர்தான் என்னை பயன்படுத்தினாரு. அப்போ அவர் என்னை ஏதாவது ஒரு வல்ல கொண்டு சேர்ப்பாருன்னு நம்ம கூட நினச்சிருந்தா அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நீங்கள் மாற்றி கொடுத்துட்டு எங்களை வீட்டுக்கு போன காசுல நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அவர் அது கூட கேட்காம அவர் பாட்டுக்கு நடந்தார், கர்த்தர் மேலே பாரத்தை போட்டுட்டு. கர்த்தர் எந்த அளவுக்கு அழகாய் போஷித்தார் பார்த்தீங்களா? அவர் நடத்துகிற விதம் ஆச்சரியமானது. அவர் அழைத்தால் அந்த அழைப்புக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தால் அவர் இறுதி வரை உங்களை அழகாய் நடத்தி செல்லுவார். எந்த ஒரு இடத்திலும் தலைகுனியும் விட மாட்டார், யார் மத்தியிலும் கையேந்தும் வைக்க மாட்டார். உங்களுக்கான வாசல்களை அவர் திறக்க கூடாத இடத்துல திறக்க வைத்து, பூட்டி வைத்திருக்கிற வாசல்கள் எல்லாம் உங்களுக்காக திறக்க வைத்து அவர் உங்களை முடிவு பரியந்தம் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பது கீழ்ப்படுதல் தாங்க. நான் அழைச்சிட்டேனா நீ வந்துரு, என் சித்தத்தை நீ பண்ணு, உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய விரும்புகிறோம் அதற்கு நீ என்ன ஒப்பு கொடு. கீழ்ப்படுதலாயிரு, அடங்கி இரு, பொறுமையாயிரு, விட்டு கொடுத்து போ, மன்னித்து வாழு, பிறரை உன்னை போல நீ நேசித்து வாழு, பிறருக்காக ஜெபம் பண்ணு. பாவம் உன்னை தேடி வருது, அவர் யோசிப்பு போல நீ விட்டுட்டு ஓடு. நான் உன்னை அழைத்த பரம அழைப்புக்கு நீ பாத்திரவானாய் நடந்து கொள். அதை மட்டும்தான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆகனால் அன்பு ஜனமே, அழைக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் இருக்கலாம், அது ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ யாரா இருக்கலாம். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட போகின்றவர்கள் கொஞ்சம் பேர் தான். தேவனுடைய வருகை நாட்கள்ல, நியாய தீர்ப்பு நாட்கள்ல இதோ அழைக்கப்பட்ட எல்லாரும் தேவ சமூகத்தில் போக முடியாது. ஆண்டவர் சிலரை மாத்திரம் தான் தெரிந்து கொள்ள போகின்றார். அந்த தெரிந்தெடுப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கணும்னா தேவன் நமக்கென்று கொடுத்த கல்யாண வஸ்திரத்தை தரித்து கொண்டவர்களாய், அவர் விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, அவர் அழைப்புக்கு கீழ்ப்படுதலுள்ள ஒரு பிள்ளைகளாய், முன்வைத்த காலை பின் வைக்காமல் கடந்து போய்கொண்டோமே இருப்போமே ஆனால் நிச்சயமாக நமக்கு பரலோக வாழ்க்கை உண்டு. அல்லேலூயா. சந்தோஷமாக நம்ம தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகின்றோம். யாவரும் கண்களை மூடி, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாளக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாளக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன்.
பரமாழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாளக்கை நோக்கி ஓடுகிறேன். பரமாழைப்பின் பந்தய பொருளுக்காய் நாளக்கை நோக்கி ஓடுகிறேன். நன்றி அப்பா, நம்முடைய பரம அழைப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த பூமியிலே பாவிகளாய், துரோகிகளாய், துன்மார்க்கர்களாய், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை நீங்க தேடி வந்து உங்க அழைப்பை கொடுத்து உங்க வார்த்தையால் எங்களை தேற்றி இன்றைக்கு உம்முடைய சபைக்குள்ளே கொண்டு நிலைநிறுத்தீங்க அப்பா. எத்தனையோ விதமான இடர்கள் எங்களுக்கு வந்தது உண்டு. எங்க வாழ்க்கையில நஷ்டங்கள் வந்தது உண்டு, தோல்விகள் வந்தது உண்டு, அவமானங்கள் வந்ததுண்டு, இழப்புகள் வந்ததுண்டு, வியாதிகள் வந்ததுண்டு, துன்பங்கள் வந்ததுண்டு, நிராகரிப்பு வந்ததுண்டு. எத்தனையோ விதமான போராட்டங்களை நாங்கள் சந்தித்த நாட்கள் உண்டு. ஆனால் அவைகள் மத்தியிலும் உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தந்தீங்களே. உங்க பின்னால வர எங்களை நீங்க கிருபையாய் நடத்தினீங்களாப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க எங்களோடு பேசின வார்த்தையின்படி அப்பா, உங்க அழைப்புக்கு நாங்கள் ஒரு நாளும் அபாத்திரர்களாய் நாங்கள் மாறிவிடக் கூடாது. உங்க அழைப்பை நாங்கள் அசட்டை பண்ணுகிற பிள்ளைகளாய் மாறிவிடக் கூடாது அப்பா. உங்க அழைப்பை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத பிள்ளைகளாய் நாங்கள் வாழக்கூடாது. ஒவ்வொரு நாளிலும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கிற ஆடாக நாங்கள் வாழ எங்களுக்கு பலன் தாங்க அப்பா. கீழ்ப்படலுள்ள பிள்ளையா இருக்கணும் அப்பா. ஒரு மோசையை போல உண்மை வேணும் ஆண்டவரே. ஒரு யோசேப்பை போல பாவத்தை ஜெயிக்கிற இருதயம் வேணும் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் அப்பா, இந்த பூமியில எப்பேற்பட்ட துன்மார்க்கர்கள் இருந்தாலும் அவர்கள் மத்தியிலும் நீதிமானாய் வாழ்கிற ஒரு நோவாவை போல எங்க வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் கடைசி மட்டும் உம்முடைய வருகை வரையிலும் உமக்குள்ளே நிலைத்திருக்கின்ற ஒரு வாழ்வை அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய தூய கரங்களில் எங்களை வெறுமையாக்குகிறோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமை அடையட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.